Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்டியான புதினா சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா இது மூணுமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சேர்த்துருக்க பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவை தண்ணிலாம் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினா ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 3 பீஸ் அளவுள்ள தேங்காய் விதைகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்து அரைக்கும்போது ரொம்பவே க்ரீமியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த புதினா சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிட்டதும் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியை இதோடு விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான க்ரீமியான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்க முந்திரி பருப்பும் மிளகு சீரகமும் தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.